பார்க்கறதுக்கு என்னமோ ரொம்ப மோசமான உயிரினம் மாதிரி தெரியும். ஆனால் பூமிக்கு இதோட நன்மைகள் ஏராளம். முக்கியமாக விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வௌவால் பூச்சிகளை உணவாக எடுத்துக்குதுங்க. அளவில் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் ராத்திரி முழுக்க விடிய விடிய நிறைய பூச்சிகளை சாப்பிடும். ஆயிரக்கணக்கான பூச்சிகளை சாப்பிட்டு முடிச்சிருங்க. முக்கியமாக மனிதர்களின் ரத்தத்தை உரியிற கொசுக்களை சாப்பிட்ருதுங்க. ராத்திரி ஆனால் டியூட்டிக்கு வந்துடுவாங்க. பகலில் தூங்க போயிடுவாங்க. பூச்சியை மட்டுமா சாப்பிடுது? அதுக்கு மேலே ஒரு படி போய் பகலில் தேனீக்கள் மகரந்த சேர்க்கை பண்ணுதுன்னா இது ராத்திரி மகரந்த சேர்க்கை பண்ணுதுங்க. அதுக்கு மேலே பழங்களை சாப்பிட்டுட்டு அந்த விதைகளை எல்லா பக்கம் பரப்பிடுதுங்க. நமக்கு சாதாரணமாக பார்க்கும்போது இந்த வௌவால் என்ன வந்து பூமிக்கு செய்ய போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இந்த வௌவால்கள்னால காடுகளும் வளமாகுது. சரி, பக்கத்துல போய் பார்த்தா கருப்பு கலர் பூச்சி மாதிரி இருந்துச்சு. இன்னும் பக்கத்துல போனா நம்ம குட்டி நாய்க்குட்டி மாதிரி இருந்துச்சு. எடுத்து பார்த்தா தெரியுது என்னமோ ரெக்கெல்லாம் இருந்து என்னமோ பயங்கரமா இருக்கிற மாதிரி இருக்கு, ஏலியன் மாதிரி. தேனீ வளர்ப்புக்கு எதிரியான அந்தி பூச்சி, மெழுகந்து பூச்சியை அது சாப்பிட்ருதுங்க. தேனீ வளர்ப்பாளர்களுக்கு இதை விட நன்மை என்ன இருக்க முடியும்? முக்கியமாக விவசாயிகளுக்கு நிறையா நன்மை செய்யுதுங்க. பயிரை சாப்பிடக்கூடிய பல தேவையில்லாத வேண்டாத பூச்சிகளை அது உணவாக எடுத்துக்குது. சில பேர் சொன்னாங்க இதுக்குனால நோய் பரவுது அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில் வாழ்கிற எந்த உயிரினத்திட்டிருந்தும் எந்த நோய் பரவாது அப்படின்னு கேரண்டியே கிடையாதுங்க.